கண்ணே எந்தன் கண்மணியே, அன்பே எந்தன் முக்கணியே, தெய்வம் தந்த பொக்கிஷமே தானே. செந்தில் வடி வேலவர சிந்து கவி பாட பல சங்கதிகள் போட முன்பு செய்த வினை ஓட இங்கு தஞ்சமுகன் தங்க வெள்ளீர் குஞ்சரங்கள் பாட ஆறுமுக வேலவர சிந்து கவி பாட பல சங்கதிகள் போட முன்பு செய்த வினை ஓட இங்கு தஞ்சமுகன் தங்க வெள்ளீர் குஞ்சரங்கள் பாட பழனி மலை ஆண்டவரே சிந்து கவி பாட பல சங்கதிகள் போட முன்பு செய்த வினை ஓட இங்கு தஞ்சமுகன் தங்க வெள்ளீர் குஞ்சரங்கள் பாட திருச்செந்தூர் ஆண்டவரே சிந்து கவி பாட பல சங்கதிகள் போட முன்பு செய்த வினை ஓட இங்கு தஞ்சமுகன் தங்க வெள்ளீர் குஞ்சரங்கள் பாட அம்மா அங்க சீட் இருக்கு. நீ போய் உட்காருமா, நான் வரேன். கொஞ்சம் கையை பிடிமா. இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம். உங்களை விட வெயிட்டா இருக்கும் போல இருக்கு. அவ்வளவு வெயிட் ஒண்ணும் இல்ல, என்னோட 5 கிலோ கம்மியா தான் இருக்கு. டீ காஃபி டிக்கெட் உங்களுக்கு தெய்வம் தோணான்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த தெய்வத்துக்கு சார்பா நான் தான் வந்திருக்கேன். மதுரையில கண் ஆபரேஷன், அதனால கூட துணைக்கு வாங்கன்னு கூட்டிட்டு வந்தீங்க. இவ்வளவு வெயிட் தூக்கி வச்சு என்ன அல்லோலப்படுத்திட்டியா? ஆபரேஷன் பண்றதுக்கு நீங்க ஒண்ணு டாக்டர் இல்லல. அட கிண்டல் பண்ணாதம்மா. மனசு ஒத்து போய் உங்க அப்பா அம்மா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு அவசர ஆத்திரத்துக்கு சொந்தக்காரங்க யாரும் வர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அப்பாவுடைய ஃப்ரெண்ட் நான் எதுக்கு இருக்கேன்? நான் நல்லா பாத்துக்குவேன். தம்பி ஒரு டீ குடுப்பா. லட்சுமி உனக்கு டீ வேண்டாம். ஏம்பா உனக்கு? எனக்கு ஒரு டீ வேணும்னா. இன்னொரு டீ குடுப்பா. தரேன் சார். டீ காஃபி. இந்தம்மா காசு நீ கொடுத்துருமா? டீ சார். எங்க கொடுங்க. அண்ணே டீ சாப்பிடுங்க. காசு எடுத்துக்கோங்க. டீ காஃபி. அம்மா அந்த பாட்டி கண்ணுல இருந்து கண்ணடை கட்டிட்டோம்னா அவங்களால பார்க்க முடியுமா? பேசாம ரெடி. உங்க அப்பா காதுல விழுப்பது. அப்பாவையும் சேர்த்துதான் சொல்றேன். மல்லி அம்மா, மல்லிப்பூமா, நல்ல மல்லிமா வாங்கிக்கிறீங்களா? வேண்டாம். அட அம்பியா, சௌக்கியமா அம்பி? இந்தா இந்த பூவை மாலதி கிட்ட கொடுத்துரு. மாமி குடுத்தேன்னு சொல்லணும். என்ன? கதம்பாம் 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 முல்ல 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 முல்ல. மல்லி 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 மல்லி. ஹே சங்கிலி எடுத்துட்டு போயிட்டே இருக்கான். போலீஸ் பிடிக்காதா? அவங்கள போலீஸ் பிடிக்க மாட்டாங்க. போலீஸே அவங்கள பார்த்தா பயப்படும். இவங்க காசிமேடு குரூப். இங்க உட்கார்ந்து இருந்தாலே அவன் தான் இந்த கூட்டத்துக்கே தலைவன். பேரு காசிமேடு அம்பி. அந்த சங்கிலியை பிடிச்சு இழுத்தானே அவன் பேரு சலீம். அந்த சடமுடி விட்டுருக்கானே அவன் பேரு கொக்க. யார் அவங்கலாம்? பரம்பரைய கொலையும் பண்றவங்க. இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காசிமேட்ல குடியிருக்கிறாங்க.
பணத்துக்காக எதை வேணாலும் செய்வாங்க. பரம்பரையா அவங்களுக்கு இதுதான் தொழில். கையெடுக்கணும் கால் எடுக்கணும்னா காசோட இவங்க கிட்ட போனா போதும். கொலைய கூட சர்வ சாதாரணமா செய்வாங்க. போலீஸ்காரங்க இவங்க இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. ஏதாவது கொலை பண்ணணும்னா அந்த 3 பேரும் ஒன்னாதான் போவாங்க. அதுல ஒருத்தர் செத்து போனா அந்த ஸ்தானத்துக்கு அடுத்தவன் வருவான். இப்போ கொலை பண்றதா இருந்தா இவங்க 3 பேரும் தான் பண்ணுவாங்க. எப்பவுமே இந்த காசிமேட்ல ட்ரெயின் நிக்காது. இவங்க யாராவது இறங்கணும்னா சங்கிலி இழுத்து நிறுத்திடுவாங்க. இப்படியே செஞ்சு இது ஒரு ஸ்டேஷன் இல்லாத ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்னைக்கு கூட என் மச்சான் போன்ல பேசினான். மாமா நீங்க போய் பொண்ணை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் அடுத்த பிளைட்லயே இந்தியாவுக்கு வந்து இறங்கிடுறேன். பொறுப்பை என்கிட்ட விட்டதுனால நான் டென்ஷன் ஆயிட்டேன். எதுக்கு நீங்க எப்படி டென்ஷன் ஆகுறீங்க? நான் பழைய 42 மாடல், அவன் என்னடானா 81 மாடல். ஜெனரேஷன் கேப் ஒண்ணு இருக்குல்ல. ஆனாலும் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவோம். அந்த தைரியத்துல தான் நான் வந்திருக்கேன். அதான் பொண்ணு. அப்படியா? இதுதான் ரவி அங்கிள். இவங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. என்ன கேட்கணுமோ கேட்டுக்கங்க. என்னப்பா சொல்ற? அம்மா இன்னைக்கு என்ன சமையல்? அது என்ன சமைச்சேன்னா கொஞ்சம் மட்டன் ஃப்ரை பண்ணேன், மீன் வறுத்து வச்சிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் வெண்டைக்காய் குழம்பு, அவ்வளவுதான். இவ்வளவு நீயே சமைச்சியா? நானும் அம்மாவும் செஞ்சோம். என் பொண்ணு அருமையா சமைப்பா. இன்னைக்கெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கா. நல்லா வரைவும் தெரியும். கெட்டிக்கார பொண்ணு. பரவாயில்லையே. டிராயிங் மாஸ்டரா போறியா? இல்ல. இப்ப என்னமா படிச்சிட்டு இருக்க? படிப்பு விஷயத்துல மட்டும் அத பத்தி பேசவே கூடாது. 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வருவான்னு இவரை எதிர்பார்த்தாரு. 70% குறையாதுன்னு நான் எதிர்பார்த்தேன். நெப்போலியன் ஃபுல் பாட்டில் பெட். என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு நீயே சொல்லமா. வெக்கப்படாதமா, சொல்லுமா. பரவாயில்ல சொல்லுமா. ஃபெயில் ஆயிட்டேன். அவங்க யாரு? வேணுமாமா சொன்னார்ல, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. ஓ, நம்ம சுரேஷ் 26 வயசு 5 அடி 4 அங்குலம். ஆமா அவங்கதான். எந்த தைரியத்துல மட்டன் ஃப்ரை மீன் எல்லாம் சமைக்க தெரியும்னு சொல்ற? நானா இருந்தா எனக்கு சுமாராதான் சமைக்க தெரியும்னு உண்மையை சொல்லியிருப்பேன். ஐயோ ராதாக்கா, அவங்க என்ன சமைச்சேன்னு கேட்டாங்க. நானும் அவங்களுக்காக அது இதுன்னு சும்மா பில்டப் பண்ணி விட்டேன். அவங்க கிட்ட நம்ம ரேஞ்ச் விட்டு கொடுக்க முடியுமா? சீக்கிரம் வாமா. அப்ப சரி, நான் கிளம்பட்டுமா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் சுரேஷ் குடும்பத்தோட எங்க பொண்ணு பார்க்க வருவேன். லட்சுமி, சாப்பாடெல்லாம் பிரமாதமா இருக்கணும். கல்யாண பேச்சு ஆரம்பிச்சா நாள் போறதே தெரியாது. பணம் ஏற்பாடு பண்ண மாதிரி தெரியலையே. நல்லபடியா நடக்கும்க்கா. என் பொண்ணுக்கு கடவுள் எந்த குறைய வைக்க மாட்டான். கழுத்து நிறைய தங்கமும் அவங்க கேட்கிற எல்லா வரதட்சணையும் கொடுத்து சந்தோஷமா செஞ்சு முடிப்பேன். அம்மா மேரி மாதா, நீதாம்மா எங்க குடும்பத்தை காப்பாத்தணும். என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணுமா. அதுக்கு பணம் நீதாம்மா கொடுக்கணும். காப்பாத்துமா. என்னம்மா அப்பா இன்னும் வரல? வருவாருமா. இது வந்துட்டாரு. அது வந்து சொல்லு. காந்தி ரோட்ல உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அட ஒண்ணும் இல்லம்மா, நீங்க பயப்படாதீங்க. தலையில லேசா அடி, அவ்வளவுதான். நாங்க பாக்கணும்னா ஒரு வாட்டி அவரை காமிக்க சொல்லுங்க. அது வந்து இப்ப கொண்டு வருவாங்க, அப்ப பாக்கலாம். எங்களுக்கு பயமா இருக்கு. அதாவது இப்படி வந்து உட்காருமா. நீ கூட்டிட்டு வாமா. தைரியமா இருமா. இப்ப கூட்டிட்டு வருவாங்க. பத்ரன் சாரோட தம்பி சிஐ பரதன் வராரு. எப்படி நடந்தது? யாரையும் முக்கியமா பார்க்கணும்னு பிரஸ்ல இருந்து மத்தியானம் போனாரு. அவரை பார்த்துட்டு பஸ்ல திரும்பி வந்து ரோட கிராஸ் பண்ணும்போது பின்னாடி வந்த ஜீப்காரன் அடிச்சிட்டான்னு ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க சொன்னாங்க. ஜீப்காரன் நிறுத்தாம போயிட்டான். யார் வண்டின்னு தெரியல. டாக்டர் என்ன சொன்னாரு?
என்னையே வெறிச்சிட்டாரு. அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல. வாடங்க. ஆமா, இதுக்கு பேர் என்ன? ரஸ்கா இல்ல டெஸ்கா? கட்ரா கட்ரான்னா கடிச்சு காட்டு. கல்ல மாதிரி செஞ்சிருக்கேடா, உன்னாலேயே முடியல. எட்ரான்னா ஜொரம் அடிச்சு நாக்கு கசந்து போனவங்க சாப்பிடுற பொருள் இது. ஒரு வாட்டி கடிக்கிறாங்க, எங்க அப்பனை திட்டுறாங்க. அடுத்த வாட்டி கடிக்கிறாங்க, எங்க அம்மாவை திட்டுறாங்க. யார? உங்க அப்பாவை தான். எங்க குடும்பத்தை திட்டுறாங்கன்னு தெரியுது இல்ல? நீ பண்ற தப்புக்கு என் குடும்பத்தை ஏண்டா திட்டுவாங்க வைக்கிற? போய் ஒழுங்கா வேலையை செய். வணக்கம் சார், வாங்க வாங்க. இதான் சார் இந்த ஏழைகளுடைய சின்ன பேக்கரி. குடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? டீயா ஜூஸ்? அப்படியெல்லாம் சொல்ல கூடாது. சந்தியா, இங்க வா. ஃப்ரெஷ்ஷா 2 சாத்துக்குடி ஜூஸ் கொண்டா. இதான் நீங்க சொன்ன அந்த பொண்ணா? ஆமா. உன் பேர் என்னம்மா? லக்ஷ்மி. நல்ல மங்களகரமான பேரு. லக்ஷ்மி. ஏதாவது வேலை வாங்கி தந்தே ஆகணும்னு ஒரே பிடிவாதம் பிடிக்கிறார். இல்லையா பின்ன சித்தப்பா கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்க முடியும்? ஆனா எந்த வேலை வாங்கி கொடுக்கறது? SSLC கூட பாஸ் ஆகல. நல்லதா போச்சு. பரவாயில்லைங்க. நீங்க போன்ல என்கிட்ட விவரத்தை சொன்ன போது படிச்ச பொண்ணுக்கு என்ன வேலையை கொடுக்கறது குழம்பி போயிருந்தேன். உனக்கு வேற என்னமா தெரியும்? நான் படம் நல்லா வரைவேன். என்னது? படம் நல்லா வரைவேன். என்ன லட்சுமி, அதை தெரிஞ்சு என்ன பண்றது? சார், அதுக்கும் வேலை இருக்கு. வரைய தெரியுங்கிறது உண்மைதானே? அப்ப கண்டிப்பா உனக்கு வேலை இருக்கு. இந்த பேப்பர்ல இருக்கிறது மாதிரியே ஹாப்பி பர்த்டே டு கிறிஸ்டின்னு அழகா எழுது பாப்போம். எழுதுமா. Very good, very good. Appointed. வடே வடே சுடா மசால் வடே. டேய் ராஜேந்திரா. வடே 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 சுடா வாங்கிக்க. வடே வடே சார் வடே. அக்கா வடக்கா. வேண்டாம்ப்பா. வடே 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 சுடா மசால் வடே. அண்ணா, இன்னைக்கு நீங்க தரேன்னு சொல்லியிருந்தீங்க. வட்டியெல்லாம் கரெக்டா கொடுத்துருவேன், நீங்க பயப்படாதீங்க. 800 ரூபாய் தருவேன், 20 வட்டி. அப்போ வட்டி 200? வேணான்னா விட்டுரு. வா வா வா. ஏக்கத்தை பாரு, ஒரு பசியோட இருக்கிற மனுஷன் எப்படி கண்டுபிடிச்சீங்க? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு சரியான ஆளு, பக்காவா செலக்ட் பண்றீங்க. என்னோட கஸ்டமர் பாக்கெட் மாதிரி. கம் ஆன் கேர்ள்ஸ். அக்கா குடி மல்லி. குண்டு மல்லி. ஒருத்தி ஜோடி சேர்ந்தாச்சு.
உங்க 4 பேருக்கும் ஒரு 4 பேரை செட் பண்ணி கொடுத்துட்டா இன்னைக்கு ஒரு வழியா வேலை முடிஞ்சிடும். இங்கே பாக்குறேன். எங்கடா போற? வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம் அண்ணா. பிசினஸ் ரொம்ப மோசமா இருக்குண்ணா. இவங்களுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்க கூட என்கிட்ட காசு இல்லைண்ணா. நான் நாளைக்கு தரேண்ணே. தந்துட்டு தான் போனோம். தொட்டி சசி ஒரு வாக்கு கொடுத்தா சொன்ன மாதிரி நடப்பான்னு தெரியாதா? தராம என்ன விட மாட்டீங்கல்ல? முறைக்காதீங்க, தருவாரு. காசு எடு முதல்ல. நான் கொடுக்க சொன்னாதான் அவன் கொடுப்பா. அப்படி பழக்கி வச்சிருக்கல என்னடி? குடுடி. வரவு வச்சிட்டீங்கல்ல கேஸ்? நம்ம வாட்ட சட்டமான ஆண்களை தேடி போகலாம். கமான் கமான் கேஸ். டீ காபி டீ காபி டீ காபி டீ காபி. எங்கடா ஓடுற? அண்ணா ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்கண்ணா. இன்னைக்கு தானே நீ பணத்தை தரேன்னு சொன்ன. அப்புறம் என்னடா? எடுடா எடுடா. அண்ணா நாளைக்கு தர்றேண்ணா. முதல்ல பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் பாத்திரத்தை வாங்கிட்டு போடா. இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லி என் காதுல பூ சுத்துறியா? அண்ணா அண்ணா ஓடா. 1000 ரூபாய் வாங்கி வருஷம் ஒண்ணாச்சு. நாளைக்கு தரேன்னு சொல்லி போடா. வலி மல்லி. உனக்கு என்னடா வேணும்? குடுறா என் பணத்தை. வாயை திறந்த சங்க எடுத்துருவேன். இனிமே அந்த கந்து வெட்டிக்காரன் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டான். இனிமே நிம்மதியா இருப்பேன். ஏய், உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? யாரை கேட்டு நீ அவனை கம்பியால குத்துன? இந்த விஷயம் அம்பியான் எனக்கு தெரிஞ்சா அம்பியான் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. நீ போட்டு குத்துறாத. அமைதியா உட்கார். அடி. ஆரோக்கியமான வாழைப்பழம் வாங்கி சாப்பிடுங்க. பழம் 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 பழம். நாங்க இருக்கிறது கண்ணுக்கு தெரியலையா? பழம் பழுத்து இருக்குல்ல? கொண்டாடா. இன்னும் பார்த்துட்டு சொல்லுமா. நீயும் சாப்பிடு. எல்லாருக்கும் தர இருக்காதீங்க. இது எதுக்கு? இதையும் வச்சுக்கோங்க. போதும் போதும் போடா. அப்படி சொல்லக்கூடாது. என் திருப்திக்காக சாப்பிடுங்க. அப்படி உட்கார்ற. என் முழு மரத்தையும் இறக்கி வச்சுட்டீங்க. ரொம்ப வேகமா வியாபாரம் முடிஞ்சது. ஏன் பழத்தை சாப்பிடாம வச்சிருக்கீங்க? சாப்பிடுங்க. நீங்க எடுத்துக்கிறீங்களா? வேண்டாமா? என்னக்கா? அடா உன்ன இல்லடா. ஏண்டா ஒரு மாதிரியா இருக்கே? ஜுரமா? அதான் இப்பதான் ஒருத்தனை பொளந்துட்டு வரான். அதான் டயர்டா இருக்கான். ओ साथी रे तेरे बिना भी क्या जीना ओ साथी रे तेरे बिना भी क्या जीना
வசந்தி, நான் ஆட்டோக்காரன் பாட்டு பாடு. நீ யாரா? ஓ மச்சான் பாடுறி. காசு கொடுத்தாதான் பாடுவேன். தரலனா பாட மாட்டேன். நம்ம எல்லாம் ஒரே ஏரியால தானே இருக்கோம். ஆசைப்பட்டு கேக்குறான்ல, பாடு. பசங்க ஆசைப்படுறாங்கல்ல, நீ உரி. என்ன கொன்னா கூட நான் பாட மாட்டேன். மல்லி விடுறா விடுறா, போனா போட்ட விடுறா. விடுங்கடா. என்னைக்கு நீங்கள உருப்படவே மாட்டீங்க. என்ன அழுக்கு தானது? இதெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? யாரு இவங்களா? முறைச்சு பார்த்தாலே மூஞ்சில கோடு போடுற பசங்க. அதனாலதான் பழத்தை பிடிக்கும். நான் பேசாம அமைதியா இருந்தேன். அந்த கூட்டத்தை தடியா இருக்கானே, அவன் பேரு இடியாப்பம். நெலிஞ்சு போன செம்பு மாதிரி மூஞ்ச வச்சிருக்கானே, அவன் பேரு கோயா. நீளமா முடி வச்சுட்டு திரியறானே, அவன் பேரு கருப்பன். ஒட்டத்தலையோட ஒருத்தர் இருக்கானே, அவன் பேரு மல்லி. மல்லியா? அது அவங்க அம்மாவை கூப்பிடுற செல்ல பேரு மல்லி. நல்ல தகன்னு தங்க மாதிரி இருப்பான். யாரோ ஒரு பையனை காதலிச்சா. வயத்துல புள்ளைய குடுத்துட்டு அவன் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டான். அப்புறம் என்ன பண்றது? காசுமேட்டு காலனில புல்லட் மேரின்றவகிட்ட வேற வழி இல்லாம மாட்டிக்கிட்டா. இதே ட்ரெயின்ல லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல வர அவ முகம் இன்னமும் என்னால மறக்க முடியல. பேசவே மாட்டா. ஏதாவது கேட்டா சிரிச்சுட்டே போயிடுவா. பேர் தெரியல. அதனால அவளை எல்லாரும் மல்லினே கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அவளோட குழந்தை பால் குடிய மறந்த உடனே இதே ட்ரெயின்ல தலையை கொடுத்து தற்கொலை பண்ணிக்கிட்டா. அன்னைக்கு அந்த பையனுக்கு 3 வயசு இருக்கும். அன்னையில இருந்து இந்த காலனில இருக்கவங்க எல்லாம் அவனை மல்லியோட பையனை கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அன்னையில இருந்து அந்த பையனுக்கு மல்லினே பேராயிடுச்சு. யாருமே இல்லாத இந்த பையனை வளர்த்து இந்த காலனிக்காரங்க தான். பிரச்சனை இல்ல. டேய் அங்க பாடுறா. சரி எல்லாத்தையும் தூக்கிட்டு போ. எதுக்கு போடா போய் வேலையை பாருங்க. குழாயில தண்ணி வந்துருச்சா? சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் போ. படத்தை போட்டு வைக்கிறேன்னு. வணக்கம் சார். சார் நான் ஷூட்டிங்காக லொகேஷன் பார்க்க வந்திருக்கோம். இவர் தமிழ்ல பெரிய டைரக்டர் தங்கசாமி. அப்ப ஷூட்டிங் எடுக்க போறீங்களா? சார் நாங்க லொகேஷன் பார்க்க வந்திருக்கோம். இந்த நாத்த முடிச்ச இடத்தையா? இவன் பேர் மல்லி. இந்த காலனிக்கே பெரிய ஆள் இவன் தான். ஓ வணக்கம். என் பேரு தொட்டி சசி. கும்பிடாதீங்க. இப்படி வாங்க. இவங்க எல்லாரையும் வச்சு லேடிஸ் பிசினஸ் நான் பண்றேன். என்கிட்ட ஓல்டு மாடல், லேட்டஸ்ட் மாடல், நியூ மாடல்லாம் இருக்கு. சில ஷாட் யூஸ் பண்ணிக்கலாம். அது போதும். நீங்க எப்படி யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அப்படி யூஸ் பண்ணுங்க. தலைவரே ஷூட் பண்றதுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு. நீங்க கொஞ்சம் ஹெல்ப். இங்க ஷூட்டிங் கிட்டிங்ல எடுக்க முடியாது. போ. ஷூட்டிங் நடத்தலாமா வேணாமான்னு அம்பியா நான் சொல்லுவார். புல்லட் ஓட்டுற மாதிரி சீன் வந்தா மறக்காம எனக்கு சொல்லுங்க சார். நான் மட்டும் புல்லட்ல ஏறினா அப்படியே பஞ்சா பறப்ப சார். ஒரே ஓதையில புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணுவேன் சார். ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா சார் என்ன வச்சு ஏதாவது படம் பண்ண அவர் எடுக்க மாட்டாரு, நான் எடுக்கிறேன். கண்ண முடிக்க நெல்லு ஆடாம இருக்க சொல்றேன். சும்மா அம்பி என்ன இது இவங்க என்ன சொல்லுங்க. அவரு ரொம்ப முக்கியமானவரை கும்பிட்டுக்கோங்க. வணக்கம் சார். நான் வந்து சினிமா டைரக்டர். சினிமா டைரக்டரா? மாலதி உள்ள வாங்க சார். வாங்க சார் உட்காருங்க. 7 வயசாகுது, இன்னொரு தூக்கிட்டு தெரிய வேண்டியிருக்கு. இங்க கொஞ்சம் நில்லு. சார் என்னோட புது படத்துல ஒரு சாங் இருக்கு. அதுக்கு இந்த காலனி லொகேஷன் கரெக்டா இருக்கும். என்னது பாட்டு எடுக்க போறீங்களா? சூப்பர் சாய்ஸ். என் வைஃப் மாலதி. வணக்கங்க. யாரு ஹீரோ? விஜய் தானே? பயங்கர சினிமா பைத்தியம். விஜய்னா அவளுக்கு உயிர். குடிக்க டீயா இல்ல சரக்கு ஏதோ? இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல. சரக்கு சூப்பரா இருக்கும். நானும் என் கேர்ள்ஸ் தான் காய்ச்சணும். சார் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஷூட் பண்ணலாம். அது இப்போ ஷூட்டிங் எடுக்கிறத பத்தி பிரச்சனை இல்ல. இருந்தாலும் இல்ல கிளம்பு. சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். கேஷ் வேணா ஒரு 25,000 வரைக்கும் கொடுத்தலாம் சார். ஐயோ காசை பத்தி பிரச்சனை இல்ல. ஐயோடா காசு அது போதும். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை. என்ன சார்? டேய் ஒரு நிமிஷம் படிக்கவா. நான் பேசி சம்மதிக்க வைக்கிறேன். சொல்லு. எனக்கும் நடிக்கணும்னு ஆசையா இருக்கு. நான் சம்மதிக்க வைக்கிறேன்.
அது பிரச்சனை என்னன்னா நானும் அம்பியனும் படத்துல நடிச்சாகணும். அது பண்ணிக்கலாம் சார். அப்படின்னா என்ன நீங்க நடிக்க வைக்கணும். அவர் என்ன குழந்தைகள் படம் எடுக்கிறார்? யாரு வேணாலும் நடிக்க வைக்கலாம். அப்ப நீ நடிக்கிற. அப்ப நான் உடனே டான்ஸ் கத்துக்கிறேன். அப்ப என் கேரக்டர் என்ன? உன்னோட கதாபாத்திரம் என்னன்னா உங்க அம்மா 9 மாசம் கர்ப்பிணியா இருக்கும்போது செத்து போயிடுறாங்க. அப்புறம் உங்க அம்மா சாகும்போது நீ செத்து போற. உங்க அம்மா வயித்துல இருக்கும் போதே நீ செத்து போற. அதான் உன் கதாபாத்திரம். கர்ப்பத்தில் கலைந்த குழந்தை. கதை என்னன்னு கேளுனா இது நியாயம். நீங்க கதை சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு காலனில இருந்து வெளியில போய் IAS படிச்சுட்டு திரும்பி வர ஹீரோ. சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. அவரை வரவேற்கிறதுக்காக இந்த காலனி மொத்தமா காத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் வர நாள் இங்க திருவிழா மாதிரி. டேய், திருவிழாவுக்கு ஏற்பாடு பண்ணுங்கடா. வந்துங்க.
டீ காஃபி டீ காஃபி. அண்ணா வியாபாரம் எப்படி போகுது? நல்லா போகுது. பிரச்சனை ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லண்ணே. டீ காஃபி டீ காஃபி டீ காஃபி டீ காஃபி. என்னடா நான் செத்து போயிருப்பேன் நினைச்சியா? உன்னை குத்தி கொலை பண்ணாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். போட்டான். அடிங்க. எட்டி விதிடா அவன. இன்னொரு தடவை ஆளுங்களை கூட்டு வந்து மிரட்டின பீஸ் பீஸ் ஆயிடுவேன். பீச் மாங்க மாதிரி வெட்டிடுவேன். ஓடில வாடா. கை வச்சு பாருங்கடா. நம்ம கிட்டே வா. எனக்கு எதுவும் தெரியாது. குழந்தை புடி. கிளம்புங்கடா. இது யாரோட? இந்த குழந்தை யாரோடது? வண்டி புறப்பும் போதே பார்த்தேன். இந்த பையன் அங்கேயே தான் இருந்துச்சு. ஸ்டேஷன் வந்தது யாரும் எடுக்கலன்னா நான் எடுக்கலான்னு பிளான் பண்ணிருந்தேன். நல்ல வேலை. இந்த மாதிரி செஞ்சிருந்தா பழத்துக்கு பதிலா குழந்தைய தூக்கிட்டு நான் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு என் பழமே போதும். இந்த குழந்தையோட அப்பா அம்மா யாராவது இந்த வண்டியில இருக்கீங்களா? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. மல முருகா, எந்த மகாபாவி இந்த குழந்தை இப்படி வண்டியிலேயே விட்டுட்டு போயிட்டான்? ஐயோ முருகா, மல்லி. அடுத்த ஸ்டேஷன்ல நான் இறங்கணும். இந்த குழந்தைய என்ன பண்றது? இங்கே விட்டுட்டு போமா, வேற என்ன பண்ண முடியும்? ஏய் வா போலாம். கண்ணா,
அட கல்யாண பொண்ணு வந்தாச்சு. ஏமா இந்த குழந்தை யாரோடது? அது ட்ரெயின்ல யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க. ட்ரெயின்ல விட்டுட்டு போயிட்டாங்களா? என்னமா விளையாடுற? உண்மையும் யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க. யாரோ விட்டுட்டு போன குழந்தைய நீயே எடுத்துட்டு வர? இது பைத்தியக்காரத்தனமா இல்ல? நீ ஏமா இந்த குழந்தை எங்க தூக்கிட்டு வந்த? இவ கதறி அழுறத பார்த்துட்டு என்னால விட்டுட்டு வர முடியல. எனக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்படி வழியில கிடக்குற அநாத குழந்தையெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்க்கணும்னு நினைச்சீன்னா கல்யாணம் பண்ணிக்காத. அதுக்கு பதிலா ஒரு அநாத ஆசிரமம் ஆரம்பிச்சிரு, நல்லா இருக்கும். நான் ஆசிரமம் தொடங்கிக்கிறேன். அவர் எனக்கு இன்னும் தாலி கட்டல. என்னம்மா? அது என்னன்னா ஆளாளுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டதால அவளுக்கு கோபம் வந்துருச்சு. கொஞ்சம் கோவக்காரி, அவ்வளவுதான். அவ உண்மையதான் சொல்லுவா. லக்ஷ்மி நாங்க வளர்த்த பொண்ணுங்க. நீங்க வளர்த்த பொண்ணாவே இருக்கட்டும், ஆனா எங்க குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது. வாடா போலாம். இல்ல, அது அவசரப்படாதீங்க. வண்டி ஏடுறா. நல்ல பொண்ணு பார்க்க வந்தோம். அம்மா நீ அழுறத நிறுத்துமா. அவங்க போனா போட்டோம். என் மனசு பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியாதவங்களோட நான் எப்படி வாழறது? கண்டிப்பா எனக்கு ஏதோ வருவா. குழந்தைய பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. எனக்கு ஒரு ராத்திரி பொறுமா. அந்த குழந்தைய என்ன பண்ணலான்னு நம்ம யோசிக்கலாம். எங்க இங்க மல்லியோட வீடு எங்க இருக்கு? அங்க எதிரா இருக்கு பாரு. யார் அது கலங்கத்தல? கொஞ்சம் கதவை திறங்க. யாருன்னு கேக்குறேன்ல. என்ன? நேத்து குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டு போனீங்கல்ல, திரும்ப வாங்க மறந்துட்டீங்க. அத கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏய், மரியாதை சொல்றேன், குழந்தை எங்க விட்டு போகாத. எட்டி உடைச்ச. இங்க பாருங்க, குழந்தை திருப்பி கொடுக்கிறதுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா இதே தூக்கு மாட்டி தொங்கிடுவேன். ஏய், குழந்தை எடுத்துட்டு போக சொல்றேன், நீ பாட்டு விட்டு போற. ஏய், உன்னதான் பச்சை குழந்தைக்கு இப்பெல்லாம் நல்ல கிராக்கி இருக்கு. இத வித்து எப்படி காசாக்கணும்னு எனக்கு தெரியும். நாளைக்கு குழந்தை இருந்தா நீங்க வந்த அவ்வளவுதான். வரமாட்டேன். ஏய், எது கத்துற? ஒரு முட்டை விட்ட.
என்னடா குட்டி? ஏதாவது மிச்சம் மீதி இருக்கா? மறுபடியும் அசிங்கம் பண்ணாத. காலையில் வரைக்கும் இந்த பேப்பர் தான். ஏய் ஏய் கம்முனரு 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 கம்முனரு. ஏய் எங்க சக்கரை இனிப்பா இருக்கா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. அப்படிதான். சொல்லக்கூடாது. சைலண்டா இருக்கணும். மல்லி ஏய் வரேன்டா. சீக்கிரம் வாடா. ஏய் இங்க பாரு, இங்க பார்த்து ஊத்துறா. இது குருமேடு, இது சுப்பிரமேடு. ஹலோ, என் கையும் கொஞ்சம் இப்போதைக்கு இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். ரயில்வே ட்ராக்ல தூக்கி போடு, ஏதாவது நாய்க்கு தூக்கிட்டு போட்டோம். சந்திரா, 2 கொத்து பரோட்டா. ரொம்ப தொகுறாத, வெந்தா தானே சாப்பிட முடியும். கொஞ்சம் பொறுமையா அமுத்திக்கிட்டு இரு. இந்த மேடும் அந்த மேடும் சேர்ந்துருச்சுன்னா உன்னை பிடிக்கவே முடியாது. என்ன நடக்குது? நான் கைரேகை பாக்குறேன். அப்போ உனக்கு கைரேகை பார்க்க தெரியும். நான் நினைச்சேன் உனக்கு வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாதுன்னு. ஒரு அடி அடிச்சா மூஞ்சி மோரல பேந்துரும். இல்ல, இப்ப கைய பாக்கும்போது பிரமாதமான எதிர்ப்பு. அது தெரிஞ்சுதானே நான் அவளை தொழில் இறக்கிருக்கேன். உன்னை கையெடுத்து கும்புறேன், தயவு செஞ்சுக்கிறது போயிடு. போய் தொலைடா. இங்க பாரு, என் கேங்ல இருந்து வெளியில போய் என்னை கஷ்டப்படுத்த நினைக்காதீங்க. பண பிரச்சனைகள். சந்திரா, என்ன எனக்கு 10 ரூபாய்க்கு கொடுடா. காசு இல்லையா? சத்தியம் சொல்லிட்டோம், அப்புறமா தரேன். ஓகே. ஐயா டேய் எருமை, என்ன எனக்கே இல்லன்னு சொல்றீங்களாடா? மூக்கு ஒழுகிக்கிட்டு அம்மனமா பசியும் பட்டினியுமா திரிஞ்சிட்டு இருந்த உன்ன மணிமணியா 5-6 அழகான பொண்ணுங்களை கொடுத்து போய் பொழைச்சுக்கிறான்னு சொல்லி வாழ வச்ச என்ன பார்த்தாடா இப்படி சொல்ற? அப்படிலாம் கஷ்டப்பட்டுதான் நான் தொட்டி சசின்னு பேர் எடுத்திருக்கேன். ஆமா, நீ பெரிய இவன். இப்ப சொல்ல 4 பேரை உனக்கு கொடுக்குறேன். டேய் அம்பி வராப்ல இல்லன்னா ஒண்ணு எனக்கு ஒரு 10 ரூபாய்க்கு கொடுக்க சொல்ல அம்பி. கொடுங்க. ஏன்டா மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க? பழசையெல்லாம் நினைச்சிட்டே இருக்கும். ஒண்ணும் இல்ல. இந்தா குடிச்சு தொலை.
நம்மால் வந்தாச்சு. ரெண்டு ரவுண்ட் போட்டு விட்டா. அண்ணா வணக்கம் அண்ணா. ஒருத்தன் உயிர் எடுக்கிறதுக்கு எவ்வளவு வேகமா வர. இன்னைக்கு ராத்திரியாவது சந்தோஷமா தூங்குங்கிற நம்பிக்கையில இருக்கண்ணா. 20,000 இருக்கு, இது போதும் இல்ல? உன் பணக்கார புத்திய என்கிட்டயே காட்டுற பத்தியா? பேசின பணத்தோடு இந்தாங்க மொத்தமா வச்சுக்கோ. உயிரை பணைய வச்சு செய்யறோம், இதுல போய் உன் கஞ்சத்தனத்தை காட்டுற பத்தியா? எங்க கூட்டத்துல ஒருத்தன் செத்தா கூட அனாத பணமா கிடக்கிற தவிர வேற வழி இல்லை. அது எங்க தலையெழுத்து. மலே இந்த இத மாலதி கிட்ட கொடுத்துரு. அவ கடைக்கு போகணும்னு சொன்னா நீயும் கூட போ. ஒன்னு சொல்ல மாட்டா, இவனை நல்லா பாத்துக்குங்க. இவன் தான் மல்லி. எங்கெல்லாம் யார் செத்தாலும் அந்த ஸ்தானத்துக்கு இவன் தான் வருவான். வணக்கண்ணா. வாங்க. என்னடா போடா வெளியில, போடா போடா வெளியில. குழந்தை யார் குழந்தை? நான் எடுக்க மாட்டேன். யாரோட குழந்தை இது? பால் கொடு. நான் கொடுக்க மாட்டேன். நீ வெளியில போ. நான் பால் கொடுக்க மாட்டேன். கொடுன்னு சொல்றேன்ல. ஏன் இப்படி கத்துது? இதுக்குமா பால் கொடுக்குற? நிறுத்திட்டேன். அடுப்பங்கரையில் ஏதாவது இருந்தா தட்டுல போட்டு கொடுக்க முடியாது தானே? சும்மா கத்திக்கிட்டே இருக்கு. அந்த பாத்திரத்துல ஒண்ணும் இல்ல. அவளை ஏமாத்துறதுக்காக தான் அடுப்புல வெறும் சுடு தண்ணி வச்சிருக்கேன். இப்படியே அழுது அழுது அசந்து போய் தூங்கிடுவா. இத வச்சு விளையாடு. துப்பாக்கி சுட்டுடும். அது சுடாது. விளையாடு துப்பாக்கி. ஆமா. வசந்தி, வசந்தி, என்ன இது?
அரிசி பருப்பு வாங்கிட்டு வந்திருக்க. உன் குழந்தை அழறா. என்னடா என்னடா கண்ணா, ஓட்டிமா வா. அழாதம்மா. இப்ப பால் குடிச்சிருவியா? பசி ஆறிடுமா? அப்புறம் தூங்கிடுவியா? ராசாத்தி அண்ணே காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாத்தி அண்ணே காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானை ஒன்னே தேடுது. ராசாத்தி ஒன்னே காணாது நெஞ்சு காத்தாடி போலாடுது. டேய் சீக்கிரம் கடைக்கு போயிட்டு வாடா. எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? சீக்கிரம் வா. மறக்காம வாங்கிக்கோ. சரி உனக்கு தானே, வாங்கிக்கோ. சீக்கிரம் வரணும்னு. அரைக்கீரை, முளைக்கீரை, வெந்தயக்கீரை, கீரைமா கீரை வேணுமா? ஐயோ, யாரது? யாரது? இங்க என்ன ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்க? உள்ள என்ன சர்க்கஸா கட்டுறாங்க? குழந்தை. குழந்தையா? யாரோட குழந்தை? நீயா பெத்தெடுத்த? பதில் சொல்லு. எப்போ? நேத்து. என் குழந்தை. செல்லும் அழக்கூடாது. அட்டைப்பட்டுக்குள்ளேயே குழந்தை வைப்பாங்க. இது ஒண்ணு கோழி குஞ்சு இல்ல, பச்சை குழந்தை. சரி அழக்கூடாது. என்ன பசிக்குதா செல்லத்துக்கு? ஒரு குழந்தை பாத்துக்க தெரியுதா? பசியில குழந்தை அழாம என்ன பண்ணும்? இப்போ உனக்கு பால் தரேன், பாலை குடி. எப்படி ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கிறது? 10 ரூபாய் கொடுத்தா கூட ஒரு ட்ரெஸ் கிடைக்கும். கொஞ்சம் பேசினாரு. பரவாயில்ல, நான் உனக்கு ட்ரெஸ் நாளைக்கு வாங்கிட்டு வரேன். அழாத குட்டி. குழந்தை உடம்பு பூரா ஒரே அழுக்கா இருக்கு. இவனை குளிக்க வைக்கணும். எனக்கு குளிக்க வைக்க தெரியாது. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டே ஓட்டி போலாமா? கண்ணே என்ன சொல்லு? போலாமா? டேய், யானைக்கு கீழே உட்கார்ந்து இருக்க பூனை மாதிரி இருக்குடா உன்னை பாக்குறதுக்கு. பார்த்து உட்கார நசிக்கிட போற. கிண்டல் பண்ணாதடா தடியா. கொடுத்தேடா உடைக்கிறேன். கொடை உங்கள்தா பெருசா ஒரு 50 ரூபாய் காசு இருந்தா கூட ஆஸ்பத்திரிக்கு போகணும். ராத்திரி எல்லாம் ஒரே இருமல். வழக்கம் போல தண்ணி அடிக்க தான் கேக்குறேன்னு தெரியுது எனக்கு. நேத்து ராத்திரி 2 ஆரம்பிச்சு 10 பேக்ல முடிஞ்சது போல இருக்கு. இருமல் குறைய நினைச்சுதான் அடிச்சேன். ஆனா அது ஆஸ்பத்திரிக்கு போகும்போது வீட்டுக்கு வந்துட்டு போங்க. தாராள மனசு. எப்ப கேட்டாலும் குடுப்பா. அதானே ஃப்ரீயா கிடைச்சா பணம் கூட குடிக்கலாமே. சும்மா மல்லி வரா, என்ன ஆச்சுனே தெரியல. இப்பெல்லாம் குளிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போலாம். நீ கூட இப்பதான் பின்னாடி கொண்டு போயிடா. அடுத்து நான் பிடிக்கணும். எனக்கு அர்ஜென்ட். அது என்கிட்ட நடக்காது. நீயே நான் பாத்துடலாம். அப்படி போடு, இப்படி போடு, அப்படி போடு.
இப்ப என்ன பண்ணுவ? அப்படி போடு 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 அசத்தை போடு கையால. எடுறா கைய. ஆஹா, என்ன அற்புதமான கையே. குடத்தை வச்சு அடுத்த நிமிஷமே தண்ணி ஒரு செட் இல்லாம நின்றுச்சு. இவ்வளவு வேகமா குளிச்சா அப்படி எங்கதான் இதை எடுத்துட்டு போ, நான் பாத்துக்கிறேன். டேய் மச்சான், மல்லிக்கு புதுசா ஒரு பாத்திரம் கிடைச்சிருக்கு டோய். அது தூசுப்பட்ட குழந்தைக்கு ஜலதோஷம் பிடிக்கும், அதான். என்ன என்ன பாக்குறீங்க? நேத்து ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே வரல. ரொம்ப பாதுகாப்பான இடத்துல குழந்தைய விட்டுட்டு போயிட்டல. குழந்தை வித்து கூட காசு சம்பாதிக்கலாம்னு நினைக்கிற ஆளுங்க கிட்ட என்ன செய்ய முடியும்? கண்ணை மூடனா இவன் ஞாபகம் தான் வருது. அத நினைச்சு நானும் அழுதுட்டேன். என்னம்மா இப்போ நான் தங்கத்தை குளிக்க வைக்க போறேன். என்னடி செல்லம், இப்போ கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்புறம் சூப்பரா ஒரு ஷாம்பு பாத், சரியா? உன்னை பார்க்காம நான் ரொம்ப துடிச்சு போயிட்டேன், அதான் ஓடி வந்தேன். இப்ப திருப்தியா இருக்கு. என்ன மாதிரி உன்னை பாத்துக்க ஒரு ஆள் இருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. நீ அழகு குட்டி இல்ல. ஓ சரி 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 ராஜா. வெறுக்க பாத்துட்டு நிக்காம கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. சரி 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 சரிம்மா, அவ்வளவுதான். நீ என்னோட செல்ல குட்டியில பட்டு குட்டி தானே? குளிக்கலாமா? குளிச்சுட்டு தங்க குட்டி ஃப்ரெஷ்ஷா ஆடுவீங்க. சரி சரி சரி. ஓ குளிர்தா குட்டி, சீக்கிரமா குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியே போலாம், சரியா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சரி சரி சரி. என் செல்ல குட்டி சீக்கிரமா குளிச்சிடலாம். யாரு? தெய்வம் தந்த பொக்கிஷமே தாரேரும் ஆராரும் ஆராரும் ஆரீரும் ஆரிரரும். கண்ணே எந்தன் கண்மணியே, அன்பே எந்தன் முக்கனியே, தெய்வம் தந்த பொக்கிஷமே தாரேரும் ஆராரும் ஆராரும் ஆரீரும் ஆரிரரும். சுத்த தங்கத்திலேயே தொட்டில் கட்டி வெண்ணியவை நூலில் கட்டி நான் கொடுப்பேன் கண்மணியே கண்ணுரங்கு. ஆராரும் ஆராரும் ஆரீரும். நாங்க ஒண்ணும் பாக்கல. நான் போயிட்டு வரேன் செல்லம். ஏ மல்லி, எங்களுக்கும் அறிமுகப்படுத்த கூடாதா? டேய், எங்களை பத்தி சொன்னா குறைஞ்சா போயிடுவ. எதுக்கு? டேய், அவளோட பேர் என்னன்னாவது சொல்றா. ஆவா நல்ல பேரு, எப்படி வேணாலும் கூப்பிடலாம். எனக்கு என்னமோ அவ உன்னை லவ் பண்றாளோன்னு தோணுதுடா. அவ முகத்தை பார்க்கும்போது எனக்கு நல்லா தெரியுது. வாயை திறந்து சொல்லண்டா, மனசுக்கு பிடிச்சிருச்சுல. பின்ன பிடிக்காம இங்க பாருங்கக்கா, இப்பெல்லாம் காதலிக்கணும்னா நல்லா வாயை திறந்து பேசணும்.
இவன் தான் பேசுறதுக்கு காசு கேட்பானே. இவன் வாயை திறக்கிறதே குடிக்கிறதுக்கும் சாப்பிடறதுக்கும் தானே. நீ சும்மா இருடா. என்ன பார்த்து சொல்லு. அவன் நடவடிக்கையில ஏதாவது ஜாடமாடியே தெரியுதா? அட சும்மா இருக்கா நீ. அதிர்ஷ்டம் என்னன்னா நாம பாத்திர கடையில போய் குக்கர் வாங்கினா கடாய் ஃப்ரீயா கொடுப்பாங்கல்ல, அதே போல மல்லிக்கு பசுவும் கண்ணும் ஒன்னா கிடைச்சிருச்சு. நாம அந்த வீட்லயும் இந்த வீட்லயும் மாறி மாறி சாப்பிட்டுக்கலாமே. நிறுத்துறா. நம்மள மாதிரி அப்பம் பேர் தெரியாதவங்க போதாதுன்னு புதுசா இது வேறயா? இன்னைக்கு நைட்டே ரயில்வே ட்ராக்ல போடுறேன், சாகட்டும். அடிங்க. டேய் மல்லு, ஏன் குழந்தை இதுக்கு மேல வாயை திறந்தீங்க? உங்களுக்கு கண்டு மண்ணே தெரியாது. இது வரைக்கும் உங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டதே கிடையாது. இப்ப அதுவும் ஆரம்பிச்சிட்டீங்க. நீ பேசின பேச்சுக்கு அவன் உன்னை உயிரோட விட்டது தப்பு. அந்த குழந்தைய பாக்கும்போது அவனும் அனாதைங்கிறது ஞாபகம் வந்திருக்கும். அனாதை குழந்தைங்க செத்துதான் போகணும்னா இப்ப நீங்க யாரும் உயிரோடவே இருக்க முடியாது. பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. அவனை கூட்டிட்டு வரலன்னா இங்க யாருக்கும் சாப்பாடு கிடையாது. நீ எங்க போற? என்னாலலாம் பசி தாங்க முடியாது. நான் மல்லியை கூப்பிட போறேன். அந்த பொண்ணும் அந்த குழந்தையும் எங்க கிட்ட இருந்து ஒன்னா பிரிச்சுடுவாங்கன்னு தோணுச்சு. தண்ணி அடிச்சுட்டு தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடு. வாடா, நான் கூப்பிடுறேன்ல, வா. கண்ணே எந்தன் கண்மணியே, அன்பே எந்தன் முக்கணியே, தெய்வம் தந்த பொக்கிஷமே தாரேரோ. ஆராரோ ஆராரோ ஆரீரோ ஆரிரோ. அன்பே தானேரோ சட்டே எந்தன் சித்தே கண்ணே தானேரோ. நீச்சம் சுற்றம் இல்லாமல் என் உள்ளக்குள்ளே கொண்ட மன்னவனே. ஆராரோ ஆராரோ ஆரீரோ ஆரிரோ. கண்ணே எந்தன் கண்மணியே, அன்பே எந்தன் முக்கணியே, தெய்வம் தந்த பொக்கிஷமே தாளே.
கண்ண குழியை பார்த்தேன் பசி மரப்பே ஏனோ இந்த மாற்றம் எல்லாம் நானே நானும் இன்றி தந்தே ஆனே தன்னாலே உள்ளத்திலே கள்ளம் இல்லை உன்னை போலே